அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த வார்த்தையை சொன்ன 30 நிமிடத்துல பணம் உங்களை தேடி வரும். இந்த வீடியோ நான் கொடுக்கக்கூடியது நீங்க வார்த்தைன்னு நினைச்சாலும் சரி, மந்திரமும் நினைச்சாலும் சரி, இதற்கான பலன் ஒண்ணுதான். ஏன்னா நீங்க தெய்வ நம்பிக்கையோட தெய்வ அருளோட பண்ணா மட்டும்தான் இது பலன் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி பலன் கொடுக்காது. ஆனா நீங்க நல்ல எண்ணங்களோட பண்ணும்போது இது உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்ப நான் சொல்லக்கூடியது ஒரு மந்திரம் தான். இது மகாலட்சுமியோட மந்திரம் தான். நீங்க இதை பண்றப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நீங்க உடல் மன சுத்தத்தோட மகாலட்சுமியோட வழிபாடு பண்ணிட்டு நீங்க பண்ணா மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஆனா நான் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரம் யாரு கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா பலி சக்கரவர்த்தியால அவர் பயன்படுத்தின அவரால் கொடுக்கப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். ஒவ்வொரு மந்திரங்களுக்குமே சித்தர்கள் சாபம் கொடுத்திருக்காங்க. அது போல இந்த மந்திரத்துக்கும் சாபம் இருக்கு. ஆனா இந்த சாபம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்ணக்கூடிய காலகட்டத்துல பொய் சொல்லக்கூடாது, சுய ஒழுக்கத்தோட நடக்கணும், அடுத்தவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் தீங்கு நினைக்க கூடாது, அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் அப்படி ஏன் இருக்கான் அப்படின்னு அந்த பொறாம குணம் இல்லாமல் இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்தும்போது வெற்றி கிடைக்கும். அதே போல இந்த மந்திரம் எவ்வளவு நாள்ல சித்தியாகும் கேட்டீங்கன்னா இந்த மந்திரம் சொன்ன 30 நிமிடத்துல இருந்து இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனா அதற்கான பலன் உங்களுக்கு உங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல அதனுடைய பலன்கள் உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில நிறைய நான் பாவம் பண்ணியிருக்கேன், நான் பண்ண பாவத்துக்கான பலன் நம்ம அனுபவிச்சுதான் தீரணும். அப்படி நம்மளோட பாவங்களை நம்ம முழுமையாக கரைக்காமல் நம்ம அதற்கான பலனை கேட்கும் போது அது முழுமையா கிடைக்காது. அதனால இந்த மந்திர பிரயோகம் நீங்க பண்ணக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க உங்களுடைய கர்ம வினையும் குறைத்தாகணும். கர்ம வினைங்கிறது எப்படி குறைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்திலேயே போதும்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அன்னதானம் தான். அதனால உங்களால முடிஞ்சவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. நம்ம நினைக்கலாம் இல்லைங்க என்கிட்ட எல்லாம் காசு கிடையாது, அன்னதானம் போற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறப்படாக ஒரு லெமன் ரைஸ் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து பசியால இருக்கவங்களுக்கு வாங்கி கொடுங்க. இதுவும் மிகப்பெரிய அன்னதானம் தான். அதாவது யாரு உண்மையிலே தேவை இருக்கோ அவங்களுக்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது அதுக்கான பலன் கிடைக்கும். அப்படி என்னால கொடுக்க முடியல அப்படின்னும் போது இந்த பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவீங்களா, கருப்பு எறும்பு, அந்த எறும்புக்கு ஒரு கைப்பிடி அளவு சர்க்கரையும் அரிசியும் நெய்யும் கலந்து நீங்க போட்டுட்டு வரணும். குறைஞ்சது 48 தினங்களுக்கு. இப்படி பண்றனாலையும் உங்களுடைய கர்ம வினை குறையும். உங்களுக்கே தோணும் நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையில, எனக்கு நிறைய கர்ம வினை இருக்கு அப்படின்னா குறைஞ்சது 48 நாட்களாவது இது பண்ணுங்க. எனக்கெல்லாம் தலை கர்ம வினையே கிடையாது நீங்க நம்பினீங்கன்னா மந்திரம் சொன்ன முதல் நாளே உங்களுக்கு சித்தி கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய மனதை கேளுங்க, அது உங்களுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிக்கும். அதற்கு தகுந்தாற் போல செயல்படுங்க. இப்போ நம்ம மந்திரத்தை பார்க்கலாம். இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க 108 முறை சொல்ல வேண்டியது வரும். 108 முறை நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே கூட ஆகலாம். ஆனால் இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல 30 நிமிடங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மந்திர பிரயோகம் எப்படின்னு சொல்றேன். இதுக்கு நீங்க ஒரு தூய்மையான ஒரு இடத்துல உட்காருங்க. பூஜை பண்ணும் அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. ஒரு சுத்தமான ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு நீங்க மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு என்ன தேவையோ அதுல மனதை நிறுத்திட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆகச்ச மம மந்திரே திஷ்ட ஸ்வாகா இந்த மந்திரத்தை நீங்க இந்த முறையில பிரயோகம் பண்ணும். இப்படி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 30 நிமிடத்திலிருந்து செயல்பட ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு கர்ம வினை குறைங்க. ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாவே உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களோ அவங்கள தாக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்டவங்க இல்லைன்னா உங்களோட ஜாதகத்துல இல்ல உங்களுக்கே தெரியும் எனக்கு எல்லாமே கெடுதலா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அனாதை பிணங்கள் தகனத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா இதுல எப்பேற்பட்ட பாவத்தை மட்டும் தீர்க்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண் சாபம், ஏதாவது உங்க பரம்பரையில பெண் சாபம் வாங்கியிருந்தால் மட்டும் இப்ப நான் சொன்ன பலன் கொடுக்காது. மற்றபடி எல்லாருக்குமே இது பலன் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.